ஹலோ வணக்கம். வெல்கம் டு இலை சமையலுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாவக்காயில் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா கசக்குங்க. இந்த மாதிரி புளி ஊற்றி வைக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூங்க. பாவக்காய் வந்து சுத்தமாக வாஷ் பண்ணிக்கலாங்க. பாவக்காய் வந்து கட் பண்ணிக்கலாங்க. இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே வேஸ்ட் பண்ண போகிறது இல்லைங்க. மேலே கோம்பும் கீழே வந்து பாட்டமில் கொஞ்சமும் கட் பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. ஸோ இதை அப்படியே டைரெக்டாக விதையோடு வச்சு பண்ண போகிறோங்க. விதை இன்கேஸ் உங்களுக்கு வந்து முத்தி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா விதை மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. அது ஃபுல்லாலாம் எடுக்க வேண்டியதில்லை. இவ்வளோதாங்க. இப்படியே கட் பண்ணி டைரெக்டாக அப்படியே போட்டு குழம்பு வைக்கலாங்க. இப்போ வந்து பாவக்காய் கட் பண்ணியாச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து புளி ஊற வச்சுக்கலாங்க. புளி வந்து பார்த்திங்கன்னா 2 எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நாம் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டுங்க அதுக்கப்புறமேல் ஊற வச்சுக்கலாங்க. பெரிய வெங்காயமும் 3 கட்டி பூண்டும் எடுத்துருக்கோங்க. அது நம்ம உரிச்சிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம புளி வந்து கரைச்சிக்கலாங்க. கரைச்சிட்டு அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்ச உடனேயும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. அது நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள், எண்ணெய் சூடாக இருக்கனால.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை போட்டுக்கலாங்க. பூண்டு வந்து நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகட்டுங்க. அடுத்து வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிளகாய் போட்டுக்கலாங்க. பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் அந்தளவுக்கு இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேலே வந்து கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் தூவிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பாவக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. பாவக்காய் புளி குழம்புங்க. இது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க.